அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா, நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் உங்க புருஷனும் பிள்ளையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த பாவம் எத்தனை கோவில் போனாலும் தீராது என துர்கா ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி களஞ்சியம் சாபம் விடுத்துள்ளார். இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்த போது அந்த மக்கள் வீதியில கிடந்தாயா, தண்ணி வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போன போது அந்த மக்கள் உயிரை பணைய வச்சு தண்ணியில நின்னா நீங்க என்ன சொன்னீங்க? இவர்கள் தான் நீங்கள் தெய்வங்கள், இவர்கள் முன்கள போராளிகள் சொல்லி ஹெலிகாப்டர்ல கொண்டாந்து பூவை தூவுனீங்களா இல்லையா? பூவை தூவுனியா இல்லையா? அதை யாராவது பூ தூ சொல்லி கேட்டானா? நான் கேட்கிறேன், அதை கேட்டானா? வாழ்வாதாரம் கேட்கின்றான், சாப்பிடுறதுக்கு சம்பாதிக்கணும்டா, காசு குடுறா, சம்பளம் குடுறா, வேலையை உறுதிப்படுத்துறான்னு கேட்கிறான். சொல்றாரு சேகர் பாபு, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மானாங்கனியா முதலமைச்சரை பேசுறீங்க, அவர் குடும்பத்தை இழுத்து பேசுறீங்க, நாங்க நினைச்சிருந்தா முத நாளே உங்களை அடிச்சு விரட்டி இருக்க மாட்டோமா அப்படின்னு. ஐயா, நீ முறவாச பண்றவையா, நீ முறவாச பண்றவன், அதனால நீ மரியாதையா பேசலாம். அவர் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க முதலமைச்சர், அவரை நாங்க இப்படிதான் பேசுவோம். எங்களுக்கு நல்லது செய்யலனா, என் ரத்த சொந்தங்களை வீதியில நிறுத்தினா, குப்பையை மாதிரி அவன் தூக்கி ரோட்ல போட்டேன்னா இப்படித்தான் நாங்க பேசுவோம். நீ யாரா கேட்கறதுக்கு? எங்க முதலமைச்சர் அவரு. நீ முறவாசல் செஞ்சதுனால உனக்கு வேணா முதலாளியா இருக்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா, நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் உங்க புருஷனும் பிள்ளையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராது, உன் தலைமுறைக்கு தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.